அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெஸ்டிங் ஆஃப் வெல்டு ஜாயின்ட்ஸ். ஸோ எதுக்கு சார் இப்போ நம்ம வெல்டு அடித்ததுக்கு நிறைய டெக்னிக்ஸ்லாம் பார்த்தோம், எதுக்கு நம்ம இதை டெஸ்ட் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன டெக்னிக்கெலாம் பார்த்தா முதல்ல வந்து கார்பன் ஆர்க் வெல்டிங்கு, மெட்டல் ஆர்க் வெல்டிங்னு பேர், அப்படி இல்லைன்னா மெட்டல் இனர்ட் கேஸ் ஸ்டிக் வெல்டிங்கு, அதுக்கப்புறம் சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங், லேசர் வெல்டிங், எலக்ட்ரான் பீம் வெல்டிங், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் பார்த்தோம். அப்புறம் சால்டரிங் அண்ட் பிரேசிங் கடைசியாக பார்த்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபார் ஜாயினிங் ஆஃப் டூ மெட்டல்ஸ், மேபி சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் மெட்டல்ஸை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது ஏன் நம்ம டெஸ்டிங் போகணும்? இப்போ நம்ம டெஸ்டிங் எதுக்காக அப்படின்னா, நம்ம பண்ணியிருக்கிற வெல்டு வந்து குவாலிட்டியாக இருக்கா, நம்ம டார்கெட்டட் அப்ளிகேஷன் என்னவோ, நம்ம எதுக்காக அந்த வெல்டு அடிச்சிருக்கோமோ அதை போய் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படிங்கிறது முக்கியமான க்ரைட்டீரியா. நான் அடித்த வெல்டு சார், பட்டு நிற்கிது, ப்ராப்ளம் என்னென்னா நான் என்னுடைய ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கணுமோ அது இல்லை, ஆனால் வெல்டாக இருக்குது, அது வந்து யூஸ்லெஸ் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு நம்மளுடைய டார்கெட் என்ன, எந்த அப்ளிகேஷனுக்காக அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான குவாலிட்டி அண்ட் ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக டெஸ்டிங் பண்ணுறது. இந்த டெஸ்டிங் வந்து நார்மலாக டிஃபெக்ட்ஸ் வந்து ரெண்டு விதமாக வரும். த்ரூ லேக் ஆஃப் நாலெட்ஜ் அண்டு ஸ்கில் ஆஃப் வெல்டர். நமக்கு அந்த நாலெட்ஜ் இல்லாமல் வெல்ட் அடித்தா வந்து டிஃபெக்ட்ஸ் வரும். அட் த சேம் டைம் ஸ்கில் ஆஃப் வெல்டர்னால் ஒரு நார்மலாக இருக்கிற சின்ன இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பையன் போய் வெல்ட் அடிக்கிறான், அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு இதுக்குன்னு சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. வெல்டர் எது ஐடிஐயில் வெல்டர் ஃபிட்டர்னு ட்ரேட் இருக்குது. ஸோ அந்த வெல்டிங் முடிச்சுட்டு வர தம்பி வந்து வெல்ட் அடித்தார்னா அப்போ அவருடைய பர்ஃபெக்ஷன் வந்து வில் நாட் பி அச்சீவ்ட் இன் அ நார்மல் பர்சன். ஸோ அப்போ ஸ்கில் ஆஃப் வெல்டர்லாம் வந்து இந்த டிஃபெக்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் டெஸ்டிங் ஆஃப் வெல்டு ஜாயிண்ட் எதுக்காக பண்ணுறோன்னா ஃபார் ட்ரைனிங் ஆஃப் வெல்டர்ஸ். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், வெல்டு அடிச்சுட்டேன், அந்த தம்பி வந்து இப்போ வெல்டு அடிச்சுக்கிறது நல்லா அடிச்சுக்கிறாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போ டெஸ்ட் பண்ணால் தான், தம்பி இந்த இடத்துல பாரு இவ்வளோ எரர் இருக்குது, இந்த இடத்துல வந்து உனக்கு வந்து ஸ்பேட்டர் அதிகமாக இருக்குது, ஸோ இதுக்கு என்ன காரணம், இதை நிறுத்தணுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் இந்த டெஸ்டிங் ஆஃப் வெல்டு. இதில் ஆக்சுவலாக ரெண்டு விதமான டெஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னு பேர், இன்னொன்று வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னு பேர். டிஸ்ட்ரக்டிவ்னால என்னது பேர் சொல்லுது உனக்கு, டிஸ்ட்ரக்டிவ்னாலே அதை உடச்சி இல்லை அது தன்மை, அது என்ன தன்மையில் இருக்கோ அதை அப்படியே பிரேக் பண்ணி அதை திருப்பி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். அதுதான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். சரிங்களா? அது வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். அப்போது நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்டை திருப்பி அதை ரீயூஸ் பண்ண முடியுமானா ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி செஞ்சால் தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன, என்டிடின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இப்போ அதுக்கு நிறைய ஸ்பெஷல் கோர்சஸ் எல்லாம் வந்துடுச்சு. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன, டிஸ்ட்ரக்டிவ்னா என்ன, அது டேமேஜ் பண்ணி பண்ணுறது, நான் டிஸ்ட்ரக்டிவ்னா டேமேஜ் பண்ணாமல் பண்ணுறது. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி முடித்த பிறகு அது என்ன செஞ்சிடலாம், எடுத்துகிட்டு போய் ஐ கேன் கோ இன் ஃபார் யூசேஜ் அகெயின், திருப்பி நம்ம டார்கெட்டட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வீடு கட்ட போகிறாங்க, கம்பி ஸ்ட்ரென்த்து பார்க்கணும் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து கம்பியை வந்து என்ன செய்வாங்க, டெஸ்டிங்க்கு கொடுப்பாங்க. அதுக்குன்னு கன்சல்டன்சிஸ்லாம் இருக்குது. இந்த கன்சல்டன்சிஸில் கொடுத்து செக் பண்ணுவாங்க. திருப்பி அந்த கம்பியெலாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. எப்படி எடுப்பாங்க, சாம்பிள் அனாலிசிஸ்ன்னு பேர். ஒரு லாட்டு வந்து வீட்டுக்குன்னு இவ்வளோ கம்பி தேவைப்படுதுன்னா அவங்க ஒரு லாட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. லாட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுலேருந்து ஒரு 3 கம்பி ரேண்டமாக பிக் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. நம்மளுடைய தேவையான, அதாவது அது பேர் டென்சைல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் அது அந்த வரைக்கும் பாருங்கள், டென்சைல் டெஸ்ட். இது நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க யூடிஎம்மில், யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் போட்டு டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த டென்சைல் டெஸ்ட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வாட் இஸ் த ஈல்டு ஸ்ட்ரென்த்து, அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து, நெக் ஃபார்மேஷன், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு கிவன் ஸ்பெசிமனுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதுபோல் அந்த கம்பி திருப்பி நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோமா, யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டா தூக்கி போட்டுற வேண்டியது தான். பட் அந்த கம்பியை வச்சு நம்ம இன்னொரு அதுக்கு ரிலவெண்ட்டாக கூடவே வாங்கின கம்பியை வச்சு நம்ம வீடு கட்டுவோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
வண்டி ட்ரெயின் இருக்கு இல்லையா, ட்ரெயினுடைய ஆக்சல் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயினுடைய ஆக்சல் இருக்குது. நான் அதை வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஏன்னா அது வந்து என்ன ஃபுல்லாக மேலே இருக்கிற போகியினுடைய என்டையர் வெயிட்டை தாங்கணும், ட்ராக்கில் போகும்போது அந்த மோஷனை தாங்கணும், ப்ளஸ் நடுவில் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஜாயிண்ட்டில் வந்து விழுந்து எழுந்திருக்கும், டடக் டடக் சத்தம் வருது இல்லையா. ஸோ அந்த சத்தம், இவ்வளோ லோடு, அப்புறம் ஷேரிங் ஃபோர்ஸ் எல்லாமே அந்த வில் பி ஆன் தி வீல். அந்த வீல் வில் பி கனெக்டட் டு தி ஆக்சல். அந்த ஆக்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆக்சல் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலாக, அதை கேஸ்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து செய்கிறது. ஸோ இப்போ அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன். கேஸ்டிங் பண்ணும்போது இட் வில் நாட் பி த சேம் ஃபார் ஆல் தி ஆக்சல். எல்லா ஆக்சலுக்கும் ஒரே மாதிரி என்னது, நான் இது செஞ்சேன் அடுத்ததும் இதே குவாலிட்டியில் இருக்கும், அதுக்கு அடுத்ததும் அதே குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன் சார், இதனுடைய ரேமிங் வேறு. அதே போல் இதுக்கு போரிங் டெம்பரேச்சர் இதில் ஊற்றிட்டு அந்த லேட்லேருந்து அடுத்தது ஊற்றும் போது இதுக்கு போரிங் டெம்பரேச்சர் மாறிடும். ஸோ எல்லா விதமான பராமீட்டர்ஸும் மாறும். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் போயிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி உடச்சிக்கிட்டு இருந்தேன், அப்போ எது தான் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் கம்ஸ் இன்டு பிக்சர். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பண்ணுறதால என்ன ஆகும், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை நாம் உடைக்காமலே அது மேலே எல்லா விதமான டெஸ்டிங்கும் பண்ணிவிட்டு சேஃப் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் ரயில்வே போகியில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அன்சேஃப் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது எடுத்துகிட்டு போய் ஸ்க்ராப்பில் போட்டு திருப்பி கோபாலா ஃபர்னஸ் போய் திருப்பி டெஸ்ட் கம் டு தி ஃபவுண்ட்ரி ஒர்க் ஷாப்புக்கும் அது சேரும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போது சில இடங்களில் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், இது நான் சொல்கிற கம்பி வீடு கட்டுறப்ப கம்பி டெஸ்ட் பண்ணுறது வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் வரும். அதே வந்து இந்த கேஸ் ஆஃப் ஷிப் பில்டிங், ரயில்வே போகீஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய காம்பனண்ட்டை தயாரிக்கிற இடத்துல நம்ம உட்காந்துட்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அது இல்லாமல் கேஸ்டிங் பண்ணுறப்ப அது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதனுடைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா கேஸ்டிங் பண்ணும்போது சில ஃபேக்டர்ஸ் விச் கெனாட் பி கண்ட்ரோல்டு இருக்குது. இது ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர், இதெல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து வில் டிட்டர்மைன் தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் we go for non-destructive testing. Non-destructive testing என்ன நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் பெனட்ரன்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அது என்னென்னா ஒரு லிக்விட் மேலே இருக்கும், க்ளோயிங் லிக்விட், அது மேலே வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் டெவலப்பர் ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வியூ பண்ணாங்கன்னா அதில் எங்கெங்கெல்லாம் சர்ஃபேஸில் கிராக் இருக்கோ அதை காட்டி கொடுத்துரும். பட் இன்டீரியராக இருக்கிறதெல்லாம் அது காட்டி கொடுக்காது. ஸோ அப்போ இன்டீரியராக இருக்கிறதுக்கு என்ன, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டுன்னு இருக்குது. மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டுக்கு அடுத்தது ரேடியோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. ரேடியோகிராஃபிக்கு அடுத்து என்ன இருக்குது, அதாவது இன்னர் அதாவது ஒரு ஸ்பெசிமெனுக்கு உள்ளே இருக்கிற ஃப்ளா கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கும் இருக்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் NDTs, அதாவது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது டென்சைல் டெஸ்ட் பார்ப்போம், பெண்ட் டெஸ்ட் பார்ப்போம், ஹார்ட்னஸ் பார்ப்போம். கரோஷன் இஸ் ஆல்சோ டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஏன்னா இப்போ வந்து நம்ம கப்பல்லாம் தயாரிக்கிறாங்க, கரோஷன் என்ன ரேட்டில் இருக்கும் எப்படின்னா, ஒரு ஸ்பெசிமன் அப்படியே கப்பலே உள்ள தண்ணியில் வச்சு எல்லாம் கிடையாது. அப்போது அதை வந்து என்ன செய்வாங்க, ஒரு சால்ட்டு பாத்து, எப்படி சீனுடைய pH லெவல் என்ன, அது எந்தெந்த இடத்துல இட் இஸ் கோயிங் டு மூவ், அதனுடைய pH லெவல் என்னன்னு பார்த்து அந்த pH லெவலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. க்ரியேட் பண்ணி அதில் இந்த மெட்டீரியலை இன்மர்ஸ் பண்ணி, அது பேர் என்னென்னா ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, சால்ட் ஸ்ப்ரே டெஸ்ட் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி எப்படி கரோஷன் இருக்குது, அப்போது இதனுடைய லைஃபு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதெல்லாம் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதில் என்ன டைப் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எனிதிங் விச் cannot be used after testing is called destructive testing, and a specimen that can be used after testing அதுக்கு திருப்பி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னா that is called non-destructive testing. உங்களுக்கு டெஸ்டிங் ஆஃப் வெல்டட் ஜாயின்ஸில் 2 வகை இருக்குது, அதை பற்றி இப்போ பார்த்தோம். இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.